ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரி ஏகே பர்த்டே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சினிமேட்டிக் ஸ்டைலில் எப்படி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்கு. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kinemaster அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் வெர்ஷன் Kinemaster அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டை பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் கிரியேட் நியூன்னு இருக்கும், அது பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லேண்ட்ஸ்கேப்பில் பண்ணுறதுனால 16.9 அந்த ரேஷியோ வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா மெட்டீரியலும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால ஒரு நிமிஷத்துக்கு ஒரு சூப்பரான வீடியோ ஒன்று கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த வீடியோ தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் கட்சியில் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால ஹாப்பி பர்த்டே டெக்ஸ்ட் வீடியோ ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த வீடியோ தான் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மறுபடியும் அந்த வீடியோ மேலே டச் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த வீடியோ கொஞ்சமாக ஜூம் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க, இப்படி வர மாதிரி. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங்லேயே கடைசியில் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு பிக்சல் லேபில் ரெடி பண்ண ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருப்பேன் ஏகேன்ட்டு, அதை வேணும்னா அதை வச்சுக்கோங்க. இல்லைனா நீங்கள் பிக்சல் லேபில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. நான் இதை இப்போ வச்சுட்டு இப்படி வச்சுக்கிறேன். நான் இப்படி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சமாக இந்த பக்கம் ட்ராக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டேன்னு வந்ததுமே ஏகேன்னு வரும். மறுபடியும் அந்த ஏகே டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இன்னும் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இங்கே பாருங்கள், ரூபல் ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி வரும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துல கடைசியில் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரசிகருங்க இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ எண்டு வரைக்கும் இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு கொஞ்சமாக சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இந்த இமேஜ் 2000 மறுபடியும் இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி இந்த வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இப்போ இந்த இமேஜுக்கு வந்து அனிமேஷன் கொடுத்துடலாம். அது எப்படின்னா அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். இங்கே இன்னும் அனிமேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வைபர் அப்புன்னு இருக்குது, அந்த ஆப்ஷனை வச்சுக்கோங்க. இந்த இமேஜுக்கும் அதையே வச்சுக்கோங்க. இன்னும் அனிமேஷனில் வைபர் அப்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி வரும். ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. கட்சரை வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சால கட் அவுட்ரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் இது. இதையும் வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அந்த இடத்துல வந்துடுங்க. இந்த இமேஜை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக்வர்ட் கொடுத்துருங்க. மறுபடியும் இந்த இடத்துல 3 டாட் இருக்குது, அதையே கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இன்னொரு இமேஜ் எடுத்துகிட்டு வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. ரைட் சைடில் இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் சென்ட் டு பேக்வர்ட் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட் டு பேக்வர்ட் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதே இடத்துல கட்சர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லேயர் போங்க, மீடியா போங்க. ஃப்ரெண்ட்ஸ், அஜித் நின்றுட்டு இருக்கிற மாதிரி 2 பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் அதையும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க.
வீடியோவோட எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துருங்க. இந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த இமேஜை. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக்வர்ட் கொடுத்துருங்க. இப்போ அதே இடத்துல கடைசியில் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. இன்னொரு இமேஜ் வச்சுக்கலாம். இன்னொரு இமேஜையும் வீடியோவோட எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துருங்க. இப்போ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்க இமேஜ் இல்லை உங்கள் இமேஜ் கூட வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லெஃப்ட் சைடில் 3 டாட் கொடுத்து சென்ட் டு பேக்வர்டு வச்சுக்கோங்க. சென்ட் டு பேக்வர்டு வந்துட்டு மறுபடியும் அந்த இமேஜ் எங்கே வருதோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க கர்சரை. இப்போ இந்த இமேஜை ஒன்று டச் பண்ணுங்கள். இங்கே இன்னும் இமேஜில் ஒய்பர் அப்புன்னு வச்சுக்கோங்க. ஒய்பர் அப்புன்னு வச்சுக்கோங்க. இப்படி 1 செகண்டுக்கு வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த இமேஜையும் டச் பண்ணுங்கள். இங்கே இன்னும் இமேஜில் ஒய்பர் அப்புன்னு வச்சுக்கோங்க. ஒய்பர் அப்புன்னு வச்சுக்கிறேன் நான். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வச்சுக்கோங்க கர்சரை. வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சதில் மாலை பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்போம், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் இதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இதை கொஞ்சமாக சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி டேட்டா அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அந்த மாலை பிஎன்ஜி மேலே டச் பண்ணுங்கள். இங்கே இன்னும் அனிமேஷனில் வைபர் டவுன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1.5 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் அந்த மாலை பிஎன்ஜியை டச் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், டூப்ளிகேட் எடுத்துகிட்டு இந்த மாலையை எடுத்துகிட்டு வந்து இந்த அஜித் தலைக்கு கழுத்துக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி எடுத்துகிறேன் பாருங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணுங்கள். இந்த ஹாப்பி பர்த்டேன்னு நிற்குது இல்லை, அது எங்கே போகுதோ அந்த இடத்துல கடைசியில் வச்சுக்கோங்க. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏகேவோட எல்லா படத்தோட பிஎன்ஜியும் நான் கொடுத்துருக்கேன், டைட்டில் பிஎன்ஜி. இது எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் தீனாவிலேருந்து ஒரு 2-3 இமேஜ் மாத்திரம் வச்சு காட்டுறேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த பிஎன்ஜி மேலே டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக பெருசு பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பிஎன்ஜி மேலே டச் பண்ணுங்கள். இந்த லெஃப்ட் சைடில் கீ இருக்குது பாருங்கள், அந்த கீயை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு 1 செகண்டு, ஜஸ்ட் 1 செகண்ட் மாத்திரம் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடில் இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது பாருங்கள், நான் கை வச்சு காட்டுறேன், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. இந்த இமேஜ் இந்த வீடியோவில் தெரியாத மாதிரி இப்படி மறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் வீடியோவோட எண்டுக்கு பக்கத்தில் வந்துடுங்க. இந்த லெஃப்ட் சைடில் இந்த ரைட் சைடில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அதை டச் பண்ணி இப்போ வீடியோவோட எண்டுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணி இந்த இமேஜை இந்த பக்கம் தள்ளி வச்சுக்கோங்க. இப்படி இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி வரும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி வரும். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக கட்சர் வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் வந்து எங்கே உட்காருதோ அந்த இடத்துல லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், ஒரு 3 செகண்டுக்கு அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீன் வச்சுட்டு கொஞ்சமாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்படி ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை டச் பண்ணி லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி வரும், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாக்கா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சேச்சுரேஷனை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 70 வச்சுக்கோங்க. நான் 70 வச்சுக்கிறேன். இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, ரொம்பவே அட்டகாசமாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லா இமேஜும் உங்களுக்கு எத்தனை இமேஜ் வேணுமோ இந்த கேப்பில் எத்தனை இமேஜ் வருதோ அத்தனை இமேஜ் வச்சுக்கோங்க. நான் இப்போ வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒவ்வொன்றா. ஓகே, இப்படி ஆட் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்டார்டிங் வந்துடுங்க. ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஸ்லோவாக வீடியோவை பார்த்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரும், ரொம்பவே சூப்பராக வரும்.
இப்போ இந்த டைட்டில் கார்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு எத்தனை செகண்ட் வரைக்கும் டைம் இருக்குதோ அத்தனை செகண்டுக்கு வச்சுக்கோங்க. நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு 50 செகண்ட்லேருந்து வச்சு காட்டுறேன். 50 செகண்ட் வரைக்கும் வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல கட்சர் வச்சுக்கோங்க கரெக்டாக 50 செகண்டுக்கு வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால அஜித் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவோட எண்டு வரைக்கும் அதை ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கை எனேபிள் பண்ணிவிட்டு இந்த ஃபெதரை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த இமேஜை கொஞ்சமாக பெருசு பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் டு பேக் கொடுத்துட்டு இந்த இமேஜ் எங்கே வச்சுருக்கிறியோ அதே இடத்துல கட்சராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இமேஜ் மேலே டச் பண்ணுங்கள். இங்கே இன்னும் அனிமேஷனில் ஸ்லைட்ஸு அப்புன்னு இருக்கும், அதை வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அந்த இமேஜ் அந்த இடத்துல இருக்குது அதே இடத்துல கட்சராக வச்சுட்டு லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சால சன் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதையும் வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. வீடியோவோட எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரைஸில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா அங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்க்ரீன் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக சின்னது பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அஜித் தலைக்கு பின்னாடி வர மாதிரி வச்சுக்கலாம். அது எப்படின்னா லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்குது, அதை கொடுத்து சென்ட் டு பேக் வச்சுக்கோங்க. சென்ட் டு பேக் வச்சுட்டு இதையும் இன்னும் அனிமேஷனில் வந்து ஸ்லைட்ஸு அப்புன்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி வரும், பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி இமேஜ் ரிவீல் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல கட்சர் வச்சுக்கோங்க 52 செகண்டுக்கு. லேயர் போய்க்கோங்க, மீடியா போய்க்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஆட் பண்ணல ஹாப்பி பர்த்டே, அந்த வீடியோவை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவை இங்கே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை டச் பண்ணுங்கள். இந்த ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் வச்சுட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கும், அதை கொடுத்து சென்ட் டு பேக்வார்டு வச்சுக்கோங்க. சென்ட் டு பேக்வார்டு வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வரும், ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்படி வச்சுட்டு வீடியோவோட ஸ்டார்டிங் வந்துருங்க. வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கட்சர் வச்சுட்டு லேயர் போய்க்காங்க, மீடியா போய்க்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிச்சல நான் இன்னொரு வீடியோ ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த வீடியோ தான் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. எப்படின்னா அந்த வீடியோ மேலே டச் பண்ணுங்கள், இங்கே விரலை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணுங்கள், இப்படி ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைடில் நிறைய ஆப்ஷன் இருக்கும், கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வாங்க. இங்கே பிளண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்க்ரீன் வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஏகேவோட ஃபோட்டோ வச்சுட்டு ரொம்ப அட்டகாசமாக ஒரு சினிமாட்டிக் ஸ்டைலில் ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உங்கள் ஃபோட்டோ வேணுனாலும் வச்சுட்டு ரொம்பவே அட்டகாசமாக இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை பார்த்து. இப்போ வீடியோவோட ஸ்டார்டிங்கில் கட்சர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ரைட் சைடில் டாப் கார்னரில் இங்கே ஒரு 6 மார்க் இருக்குது, அதை டச் பண்ணுங்கள். இங்கே சேவ் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுமே இந்த வீடியோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோ போடும் போதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.